இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வார்த்தை, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. கடந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த சபைக்கு நான் பேச வேண்டும் வார்த்தை என்ன என்று ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, உண்மையுள்ள ஒரு ஆராதனை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லும். இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை உண்மையுள்ள ஒரு ஆராதனை. நம்மில் அநேகர் ஆராதனை என்கிற வார்த்தையை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறோம். காலை ஆராதனை, முதலாம் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை, மாலை ஆராதனை. சிலர் ஆராதனைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 7 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பித்துலேருந்து 8:30 மணி வரலும் பாட்டு ஆராதனை, அதுதான் ஆராதனை. அதுக்கப்புறம் செய்தி. சிலருடைய எண்ணங்கள் 8:30 போகலாம், அப்போ தான் என்னது செய்தி. சிலர் எப்போ வருவாங்கன்னா 9 வரலாம், 9 மணிக்கு வரலாம். கடைசியாக பாஸ்ட்டுக்கிட்ட நம்ம அட்டண்டன்ஸ் போட்டு போயிடலாம். சிலர் ஸ்பீடு பாட்டு ஆராதனை நினைக்கிறோம், ஸ்லோ பாட்டு ஆராதனை நினைக்கிறோம். சிலர் நமக்கு விருப்பமான ஆட்கள் இங்கே ஆராதனை நடத்தினா சத்தமாக கையை உயர்த்தி ஆராதிப்போம். நமக்கு விருப்பமில்லாத ஆட்கள் இங்கே நடத்தினா என்னத்தான் பாட்டு பண்ணார். இந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே உங்கள் வாகனத்துலேயோ வீட்லேயோ என்ன பேச்சு நடக்கும் தெரியுமா? இன்றைக்கி பாட்டு நல்லாவே இல்லையே, இன்றைக்கி ஆராதனையில் ஏதோ குறை இருந்துச்சே, என்ன குறை, அப்படி பல விமர்சனங்கள் என்ன செய்யும். ஆமென். இன்னிலேருந்து அதை விட்டுடணும். நீங்கள் அப்படிலாம் செய்கிறீங்க நான் சொல்லலை. நானும் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவனாக இருந்து பாஸ்டராக இருக்கிறேன். அதனால் நம்ம வீட்டில் சின்ன வயசில் என்ன பேசியிருப்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து ஊழியத்தில் இருக்கும்போது தான் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். உண்மையுள்ள ஆராதனை என்ன என்பதை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துவாராக. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது ஒரு சீக்கிரமாய் வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். போதும். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி என்ன சொன்னாரு? கழுதையும் நிறுத்தி இங்கே என்ன செய்யுங்க, காத்திருங்க. தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்றார், காத்திருங்க, நானும் என் மகனும் நானும் பிள்ளையாண்டானும் போய் அவ்விடம் விட்டு போய் நாங்கள் என்ன செய்வோம், தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு வருவோம். வேதத்தில் முதல் முறையாய் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் the word worship is mentioned. ஆராதனை என்கிற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயே முதல் முறை ஆராதனை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தா ஆதியாகமம் 22:5. ஆமென். அதுக்கு முன்னாடி ஆராதனை என்கிற வார்த்தையை பார்க்கவே முடியாது. ஆங்கிலத்தில் வர்ஷிப், ஹீப்ரூவில் அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஷாக்கா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா பவ் டவுன், பணிந்து கொள்ளுதல். ஆமென். ஆபிரகாம் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கே காத்துருங்க, நானும் என் பையனும் போய் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை ஆராதித்து வருவோம். ஆமென். என்ன பண்ணிட்டு வருவோம்? ஆராதித்து வருவோம். இன்றைக்கி ஆராதனை சொல்லும் போது லைட்ஸ் இருக்கணும், புகை வரணும், கலர் கலரான வண்ண விளக்குகள் இருக்கணும், சூப்பரான மியூசிக் பேண்ட் இருக்கணும். ஆமென். இன்றைக்கி வர்ஷிப் கான்செப்ட் எப்படி ஆகிடுச்சு? இதெல்லாம் இருந்தால் அட்ராக்ஷனில் என்ன செய்கிறாங்க, ஜனங்க ஓடி போகிறாங்க. ஆனால் அன்றைக்கு முதல் முறையாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஆராதனை என்கிற வார்த்தை ஆபிரகாம் சொல்கிறார் வேலைக்காரனை பார்த்து, நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து திரும்பி வருவோம். அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருந்தது சொல்லுங்க? லைட்ஸ் இருந்துச்சா? கலர்ஃபுல் லைட்ஸ் இருந்துச்சா? ஆராதனை லீடர் இருந்தாராங்க? வர்ஷிப் லீடர் இருந்தாரா? யாருமே இல்லை. they are not going for a joyful worship. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன தெரியுமா?
1ஆம் வசனத்தை வாசிப்போம். 22:1. இந்த காரியங்கள் நடந்தேறின பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். ஆமென். எங்க போறாங்க ரெண்டு பேரும்? ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிட்டு பலியிடு. குயின்ஸ்லாந்து பிக்னிக் போல. எங்க போல? கிஷ்கிந்தா, எம்ஜிஎம், விஜிபி சுற்றுலா சுத்தி பார்க்க போல. எங்க கூட்டிட்டு போறாரு? அவனை தகன பலியாக செலுத்தும்படி. தகன பலினா என்ன? முதல்ல ஒரு பலி கொல்லப்பட வேண்டும். பின்பு அந்த சரீரத்தை அக்கினியினாலே முற்றிலுமாய் எரித்து விட வேண்டும். இதுதான் என்னது? தகன பலி. அப்போ ஆராதனை என்கிற வார்த்தை முதல்ல பைபிளில் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குன்னா, சந்தோஷமான சூழ்நிலை கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய ஒரு சோதனையை வைக்கிறார். என்ன சோதனை? நீ நேசித்த உன்னுடைய ஒரே குமாரனை, அதே போல் பைபிளில் முறை லவ் என்கிற வார்த்தை எங்கே வந்திருக்குன்னா இந்த அதிகாரத்தில் தான். எங்கே வந்திருக்கு? நேசகுமாரன் அப்படின்னு இங்கிலீஷில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அது ஆக்சுவலாக த வேர்ட் லவ் முதல்ல பைபிளில் எங்கே வந்திருக்குன்னா இங்கே தான். அந்த லவ் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த நீ நேசிக்கிற அந்த பையனை, உன்னுடைய குமாரனை, நேசகுமாரனை, உன் புத்திரனை, உன் ஏகசூதனை எங்கே என்ன பண்ணணும்? தகன பலி. ஆமென். இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஆராதனை என்கிற வார்த்தை. அப்போது ஆபிரகாமனுடைய அர்த்தம், ஆபிரகாமுக்கு ஆராதனை என்றால் என்னவாய் இருந்தது, அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆபிரகாம் எப்படி கர்த்தரை ஆராதித்தாரோ அதே போல் நாமும் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆராதனை என்பது என்ன? நம்பர் 1, ஆராதனை என்பது கீழ்ப்படிதலில் ஆரம்பிக்கிறது. ஆமென். Worship begins by our obedience. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த பாட்டு பாடுறது ஆராதனை, அந்த பாட்டு பாடினா ஆராதனை, சர்ச்சுக்கு வந்தால் ஆராதனை, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆராதனை என்னன்னா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், நம்ம உண்மையாக கர்த்தரை எப்போ ஆராதிக்கிறோன்னா, நாம் எப்போ கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறோமோ. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்டார்? உன் வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி என்ன செய்ய கொண்டு வந்து பலின்னு கேட்கல. அது கேட்டிருந்தா ஆபிரகாம் என்ன செஞ்சுருப்பாருன்னா, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எத்தனை கொடுப்பேன்? 100 கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட கேட்டது என்னது? அவன்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று. ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான்? அவன் அதிகாலையில் எழுந்தான். எப்போ எழுந்தான்? நல்லா யோசித்து பாருங்கள். என் கூட இந்த கதையில் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை புரியும் நமக்கு. நம்ம நிறைய முறை வாசித்திருப்போம் இந்த செய்தியை, நிறைய முறை இந்த வசனத்தை வாசித்திருப்போம். இந்த கதை நமக்குலாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஆதியாகமம் 22 பலி செலுத்துகிற கதை நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் போன சிச்சுவேஷன் என்ன, ஆபிரகாம் போன அந்த ஃபீலிங்ஸ் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆமென். இன்றைக்கி என்னை பார்த்து, எனக்கு 2 பையன் இருக்கிறான், என்னை பார்த்து ஆண்டவரே உன் பையனை நீ என்ன செய்ய பலி செலுத்த கொடுப்பான்னு சொல்லும் போது நான் அதிகாலையில் எழுந்திப்பேனா? ஹலோ, அதிகாலையில் எழுந்திப்பீங்களா? ஆண்டவரே ஒரு நாள் நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேனே, ஒரு நாள் கொஞ்சம் தூங்கிக்கிறேனே, அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் எழும்பி என் பையனை என்ன செய் கூட்டிகிட்டு போகிறேன். எப்போ நம்ம அதிகாலையில் சுறுசுறுப்பாக எழுந்திப்போம் சொல்லுங்கள்? அதுவும் விசேஷமாக பிள்ளைகளை பார்க்கவே முடியல, மேலே இருக்காங்களோ? ஆமாம், பிள்ளைகளை எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் பிக்னிக்கு போகிறேன்னு சொல்லு, நமக்கு முன்னாடி எழும்பி உக்காண்டுருப்பான். அவன் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லுங்கள், அதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை பெற்றோர்களுக்கு
இல்லவே இல்லை. எத்தனை பெற்றோர்கள் ஒத்துக்கிறீங்க? அதிகாலையில் எழும்பி ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்ததுன்னா, உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பையனை கொண்டு போய் என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பலை. ஆண்டவரே நான் அடுத்த வாரம் போவா, இல்லை அடுத்த மாதம் போவா, இல்லை நிஜமாவே நீர் என்கிட்ட இதை சொன்னீரா, இல்லை வேறு பையனை நான் கொடுக்குவா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை? He never argue with God. தேவனோடு கூட தர்க்கம் பண்ணல. அவன் அதிகாலையில் எழுப்பினான். ஆமே. கீழ்ப்படிதல் என்பது ஆராதனை. ஆண்டவர் சொல்லும்போது அதை உடனே செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. அவன் காலையில் எழுதுறது மட்டும் இல்லை, அவனுடைய எல்லா காரியங்களையும் கழுதை மேலே என்ன செய்கிறாரு? வைக்கிறார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு, பாருங்களேன், ஆபிரகாம் இந்த காரியங்களை செய்யும்போது ஆபிரகாம் ஏறக்குறைய 125 வயசு இருக்கும். 125 வயசில் அவர் என்ன பண்ணுறாரு? விறகு கட்டைகளெல்லாம் உடைக்கிறார். அவரே அந்த கழுதை மேலே எடுத்து வைக்கிறார். நம்மளாம் தான் என்ன செஞ்சுருப்போம்? சேர் மேலே உட்காந்து, டேய் இங்கே வா, அந்த கழுதை மேலே எல்லாத்தையும் தூக்கி வை, எனக்கு வயசாகிடுச்சு, விறகு கட்டை வேணும், அதெல்லாம் வெட்டி அதில் வெய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? செய்தார். கட்டைகளை பிளந்து அவர் போக வேண்டிய இடத்திற்கு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு என்ன பண்ணார்னா பிரயாணம் பண்ணி போனார். ஆண்டவரே நான் பக்கத்தில் எங்கேயாவது நீ காமியோ, அங்கே போய் பலி செலுத்தணும்னு சொல்ல. இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஆமென். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனால் மெட்ரோ இருக்குது, ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன இடம் எங்கன்னா 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? எப்படி போயிருப்பார் அவர்? நடந்து தான் போயிருக்கணும், கழுதையில் மேலே ஏறி போயிருக்கணும். ஆராதனை என்பது நான் விருப்பப்பட்டு வர இடம் அல்ல, தேவன் என்னை எங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வர வேண்டிய இடம். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 3 நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம்? இந்த 3 நாள் பிரயாணத்தில் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எதுக்காக போகிறான்ட்டு. அந்த 3 நாளுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா ஆபிரகாமுக்கு? ஆண்டவரே ஒருவேளை நீ மனம் மாறிடுவியோ, நீ மனம் மாற மாட்டிங்களா, ஆண்டவரே இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் மாற்றுங்க. அவன் 3 நாள் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருத்தரை கொல்லணும்னா டக்குன்னு கொல்லணும், ஆனால் ஸ்லோவாக கொல்றதை விட கொடுமை வேறு ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுக்கு நடந்தது அப்படிதான். 3 நாள் அவர் மனசில் போட்டு மகனை பலி செலுத்தணும் ஒரு பக்கம், ஆண்டவருக்கு கீழ்ப்படின ஒரு பக்கம், அவருடைய மனைவி ஒரு பக்கம். மனைவி கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தா மனைவி என்ன பண்ணியிருப்பா? நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து ஒரே போர்டு மண்டையில், இந்த ஆளுக்கு 125 வயசாகி கொஞ்சம் மரக்கல் இருக்குது, எனக்கே 90 வயசுல நான் பிள்ளையை பெற்று இந்த ஆள் கொடுத்தா இந்த ஆள் என்ன பண்ணுறாரு? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்களா சாரா ஆள் கிடையாது. ஆமென். See, we don't sometimes understand the background of the story. இந்த கதையினுடைய பின்னணியும் சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. ஆபிரகாம் சொல்லியிருந்தா இந்த கதை வந்திருக்காது. அப்படி தானே? அன்றைக்கி ஈசாக்கா பலி ஆகிருக்க மாட்டார். யார் பலி ஆயிருப்பா? ஒரே போடு. இந்த மனுஷனுக்கு புத்தி கேட்டு போச்சியா. அதனால் யோசித்து பாருங்கள். மனைவிக்கிட்ட கூட சொல்லலைங்க. சில சீக்ரெட்டெல்லாம் மனைவிக்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பாசிட்டிவ் நல்ல வேலை ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச இல்லை. இந்த விஷயத்த சொல்லலை. ஏன் சொல்லலை? ஆண்டவரா மனைவியா? ஆண்டவர் கீழ்ப்படியணுமா மனைவி கீழ்ப்படியணுமா? இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆனால் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் வரும்போது அப்போ என்ன சொல்லுவீங்க? கீழ்ப்படிதல். அதுதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை என் மகனுக்கு பதில் என்ன பண்ணுங்க, பலி செலுத்துற. அப்போது ஆபிரகாம் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அது இல்லை. ஒபீடியன்ஸ் இஸ் வர்ஷிப். கீழ்ப்படிதல் ஆராதனை. ஆமென். அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தார் தெரியுமா? அந்த விறகு கட்டை வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். போதும். என்ன எடுத்தாரு? கட்டை,
நெருப்பு, கத்தி. ஆபிரகாம் நினச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா, கத்தியை நைஸாக மறந்து விட்டுட்டு ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கையில் என்ன இருக்குது? கத்தி இருக்குது. அந்த கத்தி அவருடைய இருதயத்தை கிழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் போயிட்டுருக்கிறார். ஏன்னா அவர் நேசித்த குமாரன், 100 வயசில் கிடைச்ச தன்னுடைய ஒரே குமாரனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கேட்டுட்டாரே. இப்போ நான் ஆண்டவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதெல்லாம் பார்க்காம அவன் ஆண்டவருக்கு 100% கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. பின்பு ஈசாக்கை கட்டினார், கட்டி பலிபீடத்தில் வச்சார், கையை ஓங்கினார். அவரோட கீழ்ப்படிதல் எது வரல இருந்துச்சு தெரியுமா? அவன் யோசிச்சிருப்பார், ஆண்டவரே நான் மேலே கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? மேலே இருந்து ஒரு சிக்னல் வரணும். வரல. ஈசாக்கை கட்டும் போது ஒரு சிக்னல் வரணும். வரல. அவனை தூக்கி மேலே வைக்கும் போது ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க சொன்னது ஆண்டவர் பேசவே மாட்டார். உன் கை ஓங்கிற வரலும் பேச மாட்டார். ஏன்னா அது வரலும் நம்மளுடைய சோதனை இருக்குது. ஆண்டவர் கீழ்படுறோமா? நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவரே இப்படி தூக்கியிருப்போம் ஆண்டவரே. ஆனால் அவன் அப்படிலாம் தூக்கல, ஓங்கிட்டான். அந்த நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நிறுத்து நிறுத்து. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது 22:18 வாசிங்க. 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் சொல்றது இது? ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து. ஆராதனையின் படி என்ன தெரியுமா? ஆராதனை என்பது எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது, worship is giving to God. சுருக்கமாக நான் முடிக்கிறேன். ரெண்டாவது, ஆராதனை என்பது என்னது? கொடுப்பது. எல்லாரும் சொல்லுங்கள், ஆராதனை என்பது என்னது? கொடுப்பது. முதல் ஆராதனை என்பது என்னது? கீழ்ப்படிவது. ரெண்டாவது ஆராதனை என்பது கொடுப்பது. என்ன கொடுக்கணும்? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? தனக்கு இருந்த த பெஸ்ட்டை கொடுத்தார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங், பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங். யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங். நீங்கள் கொடுக்கலாம், அன்பு இல்லாமல் கூட கொடுக்கலாம். ஆனால் அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை நேசித்ததுனால ஆண்டவர் எதை கேட்டாலும் ஆபிரகாம் தேவனுக்கு கொடுக்க அவன் ஆயத்தமாக இருந்தான். ஆராதனை என்பது என்னது? கொடுப்பது. உங்கள் நேரத்தை கொடுப்பது, உங்கள் ஜீவனை கொடுப்பது, உங்கள்கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டை கொடுப்பது. ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறீங்க? அதனால தான் ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்கும் போது கூட நம்ம எப்படி ஆராதிக்கணும்? த பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு காரியம் செய்யும் போது எப்படி செய்யணும்? த பெஸ்ட்டை கொடுக்கணும். worship is giving the precious things. நீங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து கேட்குறாரு, உங்ககிட்ட இருக்கிற விலையூர்ந்த காரியம் என்ன? தங்கம் அதெல்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற விலையூர்ந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மேலே வச்சுக்கிற ஒரு அன்பு, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். நீங்கள் கொடுக்கறது அன்பில் கொடுப்பீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வது அன்பில் கொடுப்பீங்க. ஆமென். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி விசுனப்படுத்தி வருத்தப்படுத்தி கேட்கவே தேவையில்லை. நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது, ஆமென், ஆராதனை என்பது கொடுப்பது. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், when you give it must hurt you. நாம் கொடுக்கும்போது அந்த கொடுப்பது நம்மளை என்ன செய்யணும்னா வருத்தப்படுத்தணுமா. அதுங்க நிறைய பேர் அப்படி தான் கொடுப்போம், வருத்தத்தோடு தான் கொடுப்போம். இல்லை, வருத்தத்தோடு கொடுப்பது அல்ல. நான் கொடுக்கும்போது அது என்னை வருத்தப்படுத்தணும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கேட்டது, உன் மகனுக்கு என்ன செய்ய கொடு. அது அவன் எப்படி என்ன ஆயிருக்கும்? ஆபிரகாமுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? இட் ஹர்ட் him so much. ஆண்டவரே நீர் போய் இதை கேட்டுட்டியே, இதை நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் ஆபிரகாம் ஒன்று மட்டும் விசுவாசித்தான். என்ன தெரியுமா? 100 வயசில் ஆண்டவர் எனக்கு இந்த குமாரனை கொடுக்க கூடுமானால் இந்த மகனை நான் அவருக்கு திருப்பி கொடுத்தேன்னா அவர் எனக்கு இன்னும் பல ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. It showed how much we love God. ஆராதனை என்பது என்னது? கொடுப்பது. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆராதனை என்பது சாக்ரிஃபைஸ். ஆராதனை என்பது பலி. ஆராதனை என்பது தியாகம். ஆமென். ஆராதனை என்பது என்னது?
தியாகம். தியாகம்னா என்ன? ஒரு பொருளை நம்ம தியாகத்தோடு கொடுக்குறோம். தியாகம் செய்வது என்றால் என்னென்னா, நான் அந்த இடத்துக்கு போக முடியாது, ஆனாலும் நான் போகிறேன். இதை என்னால் செய்ய முடியாது, ஆனாலும் நான் செய்கிறேன். தியாகம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இடையிலே கம்மியாய் குறைந்து வருகிறது என்ன தெரியுமா? தியாகம். ஆராதனை என்பது தியாகம் செய்வது. ஆண்டவருக்காக இருந்த ஒரு குமாரனையோ அவன் கொடுக்க தீர்மானித்தான், அதுதான் தியாகம். அவன்கிட்ட 2 குமாரன் இல்லை அந்த டைம், இஸ்மவேல். ஆனால் அது ஆண்டவரால் வந்தது கிடையாது. அவன்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இந்த ஈசாக்கின் மூலமாய் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பது. ஆமென். ஆனால் ஆபிரகாம் என்ன நினைச்சான்? வாக்கு தத்தம் அல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. He did not trust the promise, but he trusted the promise giver. இந்த காலை நேரத்தில் ஆராதனை என்பது தியாகம். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவருக்கு தனக்கு இருந்த ஒன்றை அவன் என்ன செய்தானா? கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். புத்தி உள்ள ஆராதனை என்பது என்ன தெரியுமா? தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. ஆமென். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது அப்படின்னா என்னது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பலினா என்னது? பலிப்பீடத்தின் மேலே ஒரு மிருகத்தை கொன்று போட்டு அதை என்ன செய்வாங்கன்னா அக்னியினால் சுட்டரிப்பாங்க, அதுதான் தகன பலி. ஜீவ பலினா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டை தூக்கி நான் இது மேலே வைக்கிறேன், வச்சுட்டு கத்தியை ஓங்கும் போது அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? எட்டி ஒரே விடும் நம்மளை. என்ன செய்யும்? ஒரு காளையை நான் இது மேலே வச்சுட்டு அதை வெட்ட முடியாது. அதை வெட்டியது பிறகுதான் பலிப்பீடத்தின் மேலே என்ன செய்வாங்கன்னா வைப்பாங்க. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ். என்னை நானே ஆண்டவருடைய பலிப்பீடத்தில் வைப்பது. ஆமென். ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறை என்னுடைய சுயம் மேலே வரும்போது, என்னுடைய விருப்பம் மேலே வரும்போது, என்னுடைய திட்டம் மேலே வரும்போது, என் ஆசைகள் மேலே வரும்போது, எனக்குள்ள இருக்கிற பொறாமைகள் மேலே வரும்போது, எரிச்சல்கள் மேலே வரும்போது, நான் என்ன செய்கிறேன்னா என்னையே அந்த பலிப்பீடத்தில் நான் அடக்கி வைப்பது தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. அதுதான் வசனம் சொல்லுது, இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். 3வது ஆராதனை என்றால் என்ன? நம்மை அர்ப்பணிப்பது, சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்வது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன தியாகம் பண்ணுறோம்? நிறைய பேர் தியாகம்னா என்னென்னா, காலையில் எழும்பி நான் சர்ச்சுக்கு வரதே ஒரு தியாகம் பாஸ்டர். ஆமென். அதெல்லாம் தியாகம். இனி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையாக போகக்கூடாது. ஆண்டவருக்காக உங்களை எங்கே வச்சுருக்கிறாரோ அங்கே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆராதனை என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருவதல்ல. ஆராதனை என்பது ஒவ்வொரு நாளும் தியாகம் பண்ணுவது ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது ஆராதனை என்பது சரண்டர். வர்ஷிப் இஸ் சரண்டர். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. எல்லாம் சொல்லுங்கள், ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்த பலிப்பீடத்து மேலே வைத்தான். ஆண்டவர் சொல்கிறார் அருமையாக, 22:12 வாசிங்க. 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஆமென். போதும். எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால். இந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் யூ சரண்டர்ட் யுவர் சன் டு மீ. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? என்னை முற்றிலுமாய், எனக்குரியவைகளை முற்றிலுமாய், என் திட்டங்களை முற்றிலுமாய், என் ஆசைகளை, என்னுடைய பிளான், என்னுடைய எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆராதனை என்ன தெரியுமா? நான் ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் எடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட இது படி செய்ய சொல்கிறதல்ல. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? அவர் எனக்காக ஒரு பிளான் வச்சுருக்கிறார், அந்த பிளானை நான் அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே நான் இதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுவது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. சரண்டர் என்ற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை அல்ல. துப்பாக்கியை முன்னாடி வைத்து நமக்கு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்?
கரங்களை உயர்த்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நபருக்கு, துப்பாக்கியை வைத்திருக்கிற நபருக்கு நான் முற்றிலுமாக என்ன செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். அவர் என்ன வேணால் பண்ணலாம், அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம ஆராதனையில் வந்து கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்குரியவைகள் எல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் நேரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வேலையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் அர்ப்பணிக்கிறேன், என் செல்வங்களை நான் அர்ப்பணிக்கிறேன், என் பணத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்பது சொல்லுவது தான் உண்மையுள்ள ஆராதனை. கைதட்டி ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Worship begins with obedience. Worship ends with surrender. Amen. ஆராதனை கீழ்ப்படியில் ஆரம்பிக்கும், ஆராதனை அர்ப்பணிப்பில் தான் முடிய வேண்டும். அவன் அர்ப்பணித்தான். கடைசி நிமிஷம் வரலும் he did not have a different thought. இன்னொரு எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆண்டவரே, என் குமாரனை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான். இதில் ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய அர்ப்பணிப்பும் இருந்தது. ஈசாக்கு அந்த டைமில் குட்டி பயம் கிடையாது, ஏறக்குறைய 25 வயது வாலிபன். அவங்க அப்பாவால் தூக்கி வச்சிருக்க முடியாது. ஈசாக்கு சொல்லியிருப்பான், ஆண்டவர், அப்பா நீர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நீங்கள் தூக்கி உட்கார வைக்க வேணாம், நானே போய் பலிபீடத்தில் படுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுதான் அர்ப்பணிப்பு. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. ஆராதனை என்பது கீழ்ப்படிதல், ஆராதனை என்பது ஆமென் கொடுப்பது, ஆராதனை என்பது சாக்ரிஃபைஸ், ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. இந்த 4 காரியம் நம்முடைய ஆராதனையில் இருக்கும்போது சம்பவிப்போது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ நிறுத்து, நீ கையை போடாத, நான் உன் விசுவாசத்தை பார்த்தேன், நான் உன் கீழ்ப்படிதலை பார்த்தேன், நான் உன் ஆராதனையை அங்கீகரிக்கிறேன். ஹல்லேலூயா. உன் மகனுக்கு பதிலாக நான் ஏற்கனவே ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துகிட்டு வா, அதை பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்முடைய ஆராதனை இந்த 4 காரியங்களின் அடிப்படையில் இருக்கும்பொழுது யெகோவா ஈரே என்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆமென். என் தேவைகள் சந்திக்கப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். ஆமென். நம்முடைய ஆராதனை இந்த 4 காரியங்களில் உள்ளடங்கி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அந்த நாளிலிருந்து நிறைவேற ஆரம்பித்தது. ஆமென். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களுக்கு யெகோவா ஈரேயா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். எனக்கு தெரியும், ஜூன் மாதம் வந்தால் எல்லா பெற்றோர்களுடைய பாரம் ஃபீஸ் கட்டுவது எப்படி, பட் நான் சொல்கிறேன், உண்மையாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் குறைபட மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். இந்த ஆண்டவரை ஆராதித்து பாருங்க, எப்படி கீழ்ப்படிதலோடு. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? எந்த விஷயத்தில் கீழ்ப்படியணும்? பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? கீழ்ப்படி, பிள்ளைகள் கீழ்ப்படிங்க. அதுதான் நீங்கள் செய்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. கொடுங்க ஆண்டவருக்கு, உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்கள் ஜீவனை கொடுங்க. ஆமென். அதுதான் ஆராதனை. தியாகம் பண்ணுங்க, அதுதான் ஆராதனை. 4வது, அர்ப்பணிங்க உங்களை. இந்த ஆராதனை ஒரு நாள் முடிகிறது அல்ல, 9:10 இந்த ஆராதனை முடிகிறது அல்ல. நான் சொன்ன இந்த ஆராதனை என் மூச்சு இருக்கிறவர்களும் நடந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு நடக்கும், நான் வீட்டுக்கு போன பிறகு இது நடக்கணும். இந்த ஆராதனை நான் வந்து ஆமேன் போட்டுட்டு போகிறது அல்ல. This worship must become our lifestyle. இது என் வாழ்க்கை முறையாய் மாறணும். ஆமென்.